தமிழக அரசுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் எவர்களையும் நான் கண்டால் இலவச காவல் தொடர்பு எண்ணுக்கு நான் தகவல் தெரிவித்து என் நாட்டையும் என் பள்ளியையும் நான் வாழும் சமூகத்தையும் இந்த நாட்டிற்கு நான் ஒத்துழைப்பேன் என்றும் விழிப்புணர்வை உண்டு பண்ணுவேன் என்றும் இந்த போதை ஒழிப்பு நாளிலும் நான் உளமாற உறுதியேற்கிறேன். நன்றி தமிழக அரசு. எங்க பார்த்தாலும் குடி போதை, எத்தனை பேர் அப்பா அம்மா எல்லாம் குடிக்கிறாங்க, எத்தனை பேர் அம்மா எல்லாம் குடிச்சிட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. போதை பார்க்க எல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாணவன் என் பள்ளியில வகுப்புல படிச்சவன் இங்கே இல்லை. அந்த மாதிரி அவனுடைய தாயே அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா அவனுடைய குடும்ப சூழல் அவங்களுக்கு இருக்கிறது. அதற்கு போதை ஒன்றே மருந்து ஆகாது, புரியுதா? அது உடம்புல இருக்கிற எல்லா அவயவங்களையும் உள்ள இருக்கிற இன்னர் ஆர்கான்ஸ் எல்லாத்தையும் அரிச்சு ஒண்ணும் இல்லாம போயிடும். நான் மருத்துவமனைக்கு ஒரு தடவை இதுக்காக கவுன்சிலிங்காக ப்ரேயருக்காக போயிருக்கும் போது அங்க ஒரு பேஷண்ட், ஒரு நோயாளிகளுக்காக நான் ப்ரே பண்றதுக்காக நான் அந்த மாதிரி போயிருக்கும் போது நான் பார்த்த ஒரு காரியம் என் மனசை ரொம்ப அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த முட்டிக்கு மேலே அப்படியே அந்த தொடப்பகுதியை நோக்கி அப்படியே வெட்டி எடுத்திருக்காங்க. வெட்டி எடுத்துட்டு சலஃபன் வாட்டர் போட்டு அப்படியே கழுவுறாங்க. வெளியில அந்த வெயிட் எல்லாம் அப்படியே தெரியுதுங்களா? அது எவ்வளவு ஒரு நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் நம்மளால ப்ரஷ் பண்றதுக்கு நம்மளுடைய காரியங்களை நம்ம செஞ்சு முடியாம நம்ம வயிற்றுக்கு தேவையான 3 வேளை ஆகாரம் எல்லாத்தையும் நம்ம சம்பாதிச்சு நம்ம உடலுக்கு நாம உட்கொள்ள முடியாம பிறருடைய கையில போய் கையேந்தக்கூடிய ஒரு அவலமான நிலைமை. எத்தனை பேர் அப்பா எல்லாம் குடிச்சிட்டு வந்தா நீங்க எல்லாம் திட்டுவீங்க, எத்தனை பேர் அடிப்பீங்க நீங்க உங்க அப்பாவை? ஆமா, அந்த மாதிரி கேவலமான காரியங்கள் எதுக்காக? அதுல இருந்தெல்லாம் நீங்க நல்ல மாணவர்களாக கைகளை கீழே போடுங்க. நீங்க அறிவுரை சொல்லணும். போதை பாக்குகள், குட்கா, அந்த மாதிரி அந்த வேற எது உபயோகிச்சாலும் அப்படி உங்க வீட்லயே அவங்க பண்ணா கூட நீங்க என்ன செய்யணும்? பள்ளியில ஆசிரியரை தொடர்பு கொண்டு நீங்க பண்ணணும். அப்படி இல்லைன்னா இலவச தொடர்பு எண்ணி இருக்கு இல்லையா? ஃப்ரீ டயல் நம்பர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர்லாம் சொல்லியிருக்கோம். என்ன ஹெல்ப்லைன் சொல்லியிருக்கோம்? உங்களுக்கு தகாத விதத்துல பேட் டச் பண்ணாலோ, ஈவன் கூட பிறந்த பிரதர்ஸா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பேட் டச், அந்த மாதிரி கில்ட்டினஸ் உங்களை ரூம்ல அறைக்குள்ள அடைச்சு வச்சு துன்புறுத்தினாலோ அப்படி இருந்தாலோ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக சைல்டு ஹெல்ப்லைன் சொல்லிட்டு 1098 எப்பொழுதும் அவங்க உங்களுக்காக உதவி செய்ய காத்திருக்காங்க. ஆனா நீங்க அந்த எண்களை என்ன செய்யக்கூடாது? தவறான அணுகுமுறையில கையாளக்கூடாது. இன்னொன்னு அவசர தொலைபேசி எண், அவசர எண் போலீஸ், அதுக்கு என்ன நம்பர் டயல் பண்ணுவீங்க? 100. ஓகே, இந்த மாதிரி எண்கள் நமக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக தமிழக அரசுனால இலவசமா தொடர்பு கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட எண்கள். நம்ம அரசுக்கும் நாட்டுக்கும் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், எப்படி பெருமை தேடி கொடுக்கிற மாணவர்களாக இருக்கணும். நீங்க தான் வருங்கால இளைஞராக போறீங்க. நீங்க தான், உங்கள ஒருத்தர் தான் ஒரு அரசியல்வாதியாக, அரசாங்கவாதியாக, ஐஏஎஸ்ஆ உயர்ந்த நிலைமையில எல்லாவற்றிலையும் வர போறீங்க. உங்களால மட்டும்தான் இந்த இருளுக்குரிய இந்த போதை, இந்த காரியங்களை எல்லாம் ஒழிச்சு நல்ல பிரகாசமான ஒளிமயமான நல்ல தேசத்தை சம்பாதிக்கணும். நல்ல சத்தான காய்கள், பழங்கள், உணவுகளை, நல்ல ஆகாரத்தை நம்ம உட்கொள்ளணும். போதையை கொடுக்கிற, மனமடிவாக்குகிற, நம்மளை தீய வழியில கொண்டு போகிற அந்த காரியங்களுக்கு நாம என்ன செய்யக்கூடாது? அரசாங்கத்துக்கு விரோதமாகட்டும், நம்மளுடைய அரசு எதுக்காக செய்வாங்க? மக்களை பேணி காப்பதற்காக, மக்களுக்கு நல்ல நலனை கொடுப்பதற்காக நல்ல திட்டங்களை, நலத்திட்டங்கள் சொல்லிட்டு தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க? நல்ல காற்றோட்டமான வகுப்பறைகள், ஒரு வகுப்பறைக்கு 4 ஃபேன், அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அரசு பள்ளிகளில உங்களுக்கு இலவசமாக புத்தக பைகள், இலவச சீருடைகள், வருடத்திற்கு 4 சீருடைகள் கொடுக்குறாங்க.
கொடுக்கிறாங்க. தமிழக மாண்புமிகு மேயர் அவர்களாக 2 இலவச மெட்டீரியல்ஸ் துணிகள் கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு சீருடை துணிகள் நீங்க தைத்து என்ன சைஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டா வேணுமோ அந்த மாதிரி நீங்க உபயோகப்படுத்தப்படும்படியாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த திட்டங்களை எல்லாம் நீங்க என்ன செய்யணும், நீங்க பயன்படுத்தணும். இலவச காலணிகள், செப்பல் இல்லாம இலவசமாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஷூ கொடுத்துருக்காங்க. வண்ண பென்சில்கள், உங்களுக்கு எதுவுமே செலவு கிடையாது. வீட்டுல உங்க அப்பா அம்மா வேலைக்கு போறவங்களா இருக்கலாம். முன்னாடி எத்தனை பேர் காலை உணவு திட்டம் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிடாம வந்தீங்க பள்ளிக்கு? கைகளை உயர்த்தி காட்டுங்க. ஏன் ஈவன் நானே சாப்பிடாம தான் வருவேன் ஃபுல்லா, எத்தனையோ நாள். அந்த மாதிரி நாட்கள்லையும் இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் என்ன கொடுத்துருக்காங்க, காலையில என்ன பண்ணுது, உங்களுக்கு காலையில சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எல்லாம் செக் பண்ணினா சாப்பிட வைக்கிறோம். நல்ல சத்தான ஆகாரம், சத்துணவு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுகிறது. இந்த இலவசமா கொடுக்குற எதையுமே இலவசமாக உங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, உங்க அப்பா அம்மா சமைச்சு கொடுக்கலனாலும் உங்க அப்பா அம்மா மருத்துவத்தை கூட்டிட்டு போய் உங்களுக்கு தடுப்பு மருந்துகள், தடுப்பு ஊசிகள் கொடுக்கலனாலும் இன்னைக்கு என்னது உலக குடற்புழு நீக்க நாள், கால்பண்டோசோல் மாத்திரைகள் தமிழக அரசு இலவசமாகவே எல்லா படிக்கிற அரசு எல்லா மாணவர்களுக்கும் என்ன கொடுக்குது, இலவசமா கொடுக்குது. இலவச கல்வியை கொடுக்குது, இலவச சுகாதாரத்தை, இலவச மருத்துவத்தை கொடுக்குது. இலவசமா உங்க அப்பா அம்மா ஆதார் அட்டைகள் எடுக்காம இருக்கலாம். பள்ளிகளில முகாம் போட்டு என்ன கொடுக்குறாங்க, ஆதார் அட்டைகள் கொடுக்குறாங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டங்களை போட்டு நல்ல திட்டங்கள் யாரெல்லாம் விடுபடாதவங்க அடுத்த கேம்ப் வேற நடக்குது. அதுல எல்லாம் உங்கள் வீட்டுக்குரிய காரியங்கள் எதெல்லாம் வாங்காம நீங்க விண்ணப்பிக்க முடியாம காத்திருக்கிறீங்களோ அதை நல்ல கொடுக்கிற நல்ல திட்டங்களை பயன்படும்படியாக அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக போதை இல்லாத தமிழகமாக, போதை இல்லாத ஒரு இந்தியாவாக, போதை இல்லாத ஒரு உலகமாக மாற்றணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை. சின்ன விதைய விதைச்சிருக்கிறேன். இது ஆழமரமா என்ன செய்யணும், நீங்க உங்க சந்ததிகள், சந்ததிக்கு சந்ததி, உங்க தலைமுறைகள்லாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், போதை சொல்லு வாயத்துல சொல்லுங்க, போதைய உட்கொள்ளாத ஒரு சந்ததியா இருக்கணும். இருப்பீங்களா? அப்படி இருப்பீங்களா? உங்க அப்பா யாரு என்ன பண்ணாலும் என்ன செய்யணும், வகுப்புல ஆசிரியர்கிட்ட சொல்லணும். இல்ல வீட்டுல விடுமுறை நாட்களா இருந்தா ஹெல்ப்லைனை தொடர்பு கொண்டு நீங்க சொல்லும்படி பணிவாய் தாழ்மையா கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி, வணக்கம்.